நம்பவே முடியாத விஷயம், ஆனா நம்பித்தான் ஆகணும். சாத்தியமே இல்லாத விஷயம், ஆனா நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் 2 டெஸ்ட் போட்டி கொண்ட தொடர்ல ஆடுறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க. ஆஸ்திரேலிய மண்ணுல வச்சு கிட்டத்தட்ட 9 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க இந்த நாகினி குரூப்ஸ். கங்காருகளை அதன் சொந்த மண்ணுல வதம் பண்ணி வெற்றி கொடிய நட்டிருக்கிறாங்க. இது எல்லாராலும் ஆச்சரியமா பார்க்கப்படுது. டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. 198 ரன்களை மட்டும்தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது. இதற்கு காரணம் பங்களாதேஷுடைய இளம் வேகப்பந்து வீச்சாளர் ஹசன் மஹ்மூத். மனுஷன் தெரிக்க விட்டுருக்காங்க. 15 ஓவர் போட்டு 6 விக்கெட்டுகளை அள்ளி இருக்கான். அந்த 6 விக்கெட்டுகளும் சாதாரண விக்கெட்டுகள் கிடையாது. டிராவிஸ் ஹெட், ஸ்மித்து, லபுசேன், கேமரூன் கிரீன் மாதிரியான பெரும் தலைகளை உருட்டி தள்ளி இருக்கான் மனுஷன். 198 ரன்னுக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பங்களாதேஷ் இறங்குறாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ஆஸ்திரேலியாவே 200 ரன்கள் கூட அடிக்க முடியல. ஆஸ்திரேலியா பிச்சில் இந்த பங்களாதேஷ்லாம் 50-60 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா நினைச்சது ஒண்ணு, நடந்தது வேறொன்னு. என்னாச்சு அப்படின்னா, பங்களாதேஷ் பேட்டர்கள் செம்மையா ஆடி 426 ரன்களை கூச்சிட்டாங்க. இப்படிக்கும் ஆஸ்திரேலிய பவுலர்கள் யாராருன்னு பார்த்தா, கமின்ஸ், ஸ்டார்க், ஹேசல்வுட், நாதன் லயன், பெரும் தலைகள். இவங்கெல்லாம் பல வருடங்களா ஆடி நூற்றுக்கணக்கான விக்கெட்டுகளை கூச்சிருக்கிற ஜாம்பவான்கள். இவங்களை சமாளிச்சு அவங்களுடைய சொந்த மண்ணுல 400க்கு மேல ரன்கள் குவிக்கிறாங்க அப்படின்னா பங்களாதேஷ்காரங்க எந்த அளவுக்கு ஆடி இருப்பாங்க அப்படின்னு பாருங்க. கிட்டத்தட்ட 228 ரன்கள் முன்னிலைங்க. பங்களாதேஷோட கிரிக்கெட் வரலாற்றுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த அளவுக்கு ஆஸ்திரேலியாவை டாமினேட் பண்ணுனதே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இக்பால் ஒரு செஞ்சுரியையும் கேப்டன் ஷான்ட் ஒரு 78 ரன்களையும் குவிக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸ் ஆட வர்றாங்க. முதல் இன்னிங்ஸ்ல 228 ரன்கள் பின்னிலை. இந்த 2வது இன்னிங்ஸ்ல மிகப்பெரிய ஸ்கோர் அடிச்சா மட்டும்தான் பங்களாதேஷை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த நம்பிக்கையோட இறங்குறாங்க. 2வது இன்னிங்ஸ்லயும் செம்மையா அட்டாக் பண்றாங்க இந்த நாகினி குரூப். இந்த முறை அட்டாக்ல வந்தது மிராஸ் ஹசன். இந்த ஹசன்ங்கிற பேரே அவங்களுக்கு பிரச்சனை போல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹசன் மஹ்மூத், 2வது இன்னிங்ஸ்ல மிராஸ் ஹசன். ஸ்பின் மனுஷன் போட்டு ஆஸ்திரேலியாக்காரங்களை புரட்டி எடுக்கிறான். 284 ரன்களுக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகுறாங்க. போராடி கிரீன் ஒரு செஞ்சுரி அடிக்கிறாப்புல. முதல் இன்னிங்ஸ்ல 198, 2வது இன்னிங்ஸ்ல 284. வெறும் 56 ரன்கள் மட்டும்தான் பங்களாதேஷை விட கூடுதலா அடிச்சிருக்காங்க. 57 அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஈஸியான இலக்கோட பங்களாதேஷ் இறங்கினாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே இக்பால் டக் அவுட்டுங்க. எல்லாரும் அப்படியே பார்த்தாங்க, என்னடா ஆஸ்திரேலியா சும்மாவா, 50-40 ரன்களுக்கு பொட்டலம் போட போறாங்க பங்களாதேஷ அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 57 ரன்களை ரொம்ப ஈஸியா பங்களாதேஷ் அடிச்சு 9 விக்கெட் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியாவை வீழ்த்திட்டாங்க. இந்த வெற்றி சாதாரண வெற்றியா பார்க்கப்படலைங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவுடைய ஜாம்பவான்கள் எல்லாமே இருக்காங்க. டிராவிஸ் ஹெட், கேமரூன் கிரீன், லபுசேன், அதே மாதிரி பவுலிங்ல கமின்ஸ், ஸ்டார்க்கு, ஹேசில்வுட், நாதன் லைன், இந்த மாதிரி வலுவான ஆஸ்திரேலிய படையை அதனுடைய சொந்த மண்ணிலே வச்சு இந்த நாகினி படை ஓட விட்டுருக்காங்க. இது சரித்திரத்துல எழுதக்கூடிய ஒரு வரலாற்று வெற்றியா பங்களாதேஷ்க்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாரும் நினைச்சது இது ரொம்ப ஈஸியான ஒன் சைட் மேட்சா போகும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது வேற. சரித்திரத்தை மாற்றி எழுதி காமிச்சிருக்காங்க இந்த நாகினி படை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.